அச்சா என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. என் ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு இன்னொரு 10 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்துட கூடாதா? புடுங்கிருப்பாரு. அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. ஐயோ கடலையே கவுத்துட்டானுங்களே. நான் கூட நிஜமாலுமே ஃபீல் பண்ணி அழகுறாங்களோ அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, திரும்ப வரமாட்டேன்டா. என்னடா அது டயலாக இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது, தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறது. வெற்றி பெறவங்க தாங்க கூட்டணியை பத்தி எல்லாம் கவலைப்படணும். தோக்குறதுக்கே கட்சி வச்சிருக்கவங்க. என்டிகேக்கு எலெக்ஷன் முக்கியம் இல்ல, கலெக்ஷன் தான் முக்கியம். ஏன் நம்ம அண்ணன் எல்லா எலெக்ஷன்லயுமே தோத்துட்டே இருக்காரு? நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு, பணம், துட்டு. யாரா இது இப்படி எடிட் பண்ணது? அண்ணா 100 ரூபாய் பெட்ரோல் போடுங்கண்ணா. ஓகே ப்ரோ, 0 பாருங்க. ஓகேண்ணா. வட்ட வட்ட பாறையிலே இந்த 0 பாருங்க, அதேண்டா பாக்குற. அதுவா? சாரிண்ணா. வாழைய பண்ணி திடீர்னு ஐபோன்ல முடிச்சு இப்ப நம்பர் பிடிக்கிறாரு. என்னடா 0 காட்டு சொன்னா அண்ணனை காட்டுறீங்க? நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி. நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்ப, ஆனா நீ இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? அண்ணனோட ஆட்டம் எப்படி இருக்கு போகுதுன்னு தான் எல்லாரும் பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவையும் வழக்கம் போல 0 தான் வாங்கியிருக்காரு. என்னடா இது, என் கட்சிக்கு மட்டும் 0 போட்டு வச்சிருக்கீங்க, மத்த கட்சி எதையுமே காணோம். உங்களோட போட்டி போட பயந்துக்கிட்டு ஒருத்தனுமே வரலானே, அப்ப நீங்க தானே என்ன போச்சு? அப்படி போயிருச்சா? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு என்டிகே, இன்னொன்னு நோட்டா. என்னப்பா ஜூலியா காணோன்னு காணவில்லை போஸ்டர் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? போற மட்டும் ஜூலி எங்க ஒளிஞ்சு நிக்கிறாளாம்பா, போடுறாங்கள. என்னடா ஜூலி அடிக்கிறேன்ட்டு நாயை துரத்திட்டு போறாரு. ஆமா, இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணனை பத்தி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப எங்க போய் ஒளிஞ்சாங்க? இதுவரை வரலாறு காணாத வெற்றி யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டியா. 234 தொகுதியில ஒருத்தன் ஜெயிப்பானா அது எங்க அண்ணனால முடியும். அப்படியே வாங்க, நான் எங்க அண்ணனுக்கு யாருமே ஓட்டு போடல. நானாச்சும் பேப்பர் எழுதி ஒட்டி அந்த இடத்துல ரசிச்சுக்கிறீங்க. நிறைய பேர் எல்லாருமே இதைத்தான் கேக்குறாங்க, ஏன் எங்க அண்ணனுக்கு யாருமே ஓட்டு போடலைன்னு தான் கேக்குறாங்க. பெரிய விஷயம் நடக்கும். சீமானுக்கு ஓட்டு மக்கள்கிட்ட இருந்து மட்டும் வராது, வேற எங்க இருந்து வருது தெரியுமா? மாடு போடும், ஆடு போடும், மலை போடும், காடு போடும், கடல் போடும், 5 பூதமும் போடும். ஓ, அதுக்காக தான் நம்ம அண்ணன் ஆடு மாடுகளுக்கெல்லாம் மீட்டிங் போட்டு இருந்தாரா? ஒருவேளை அவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா என்ன ஆகும் சொல்லு? அதுக்கெல்லாம் ஓட்டு உரிமை இருந்தா அவர் தாங்க செய்யும். கமாண்ட பாருங்க, ஆமைகளுக்கும் ஓட்டு இருக்கு. இலவசமா பஸ்ல போற யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்க, குடிக்கிற யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்க, இலவசத்தை விரும்புற யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாரு. அவரு சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்க. அண்ணன் பேச்சு அப்படியே கேட்டாங்க, ஒருத்தனும் ஓட்டு போடல. என்னடா இது, அண்ணனா துரந்தர் படத்துல வர மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க. அண்ணா எத்தனை தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு, சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை யார் ஆள்றது இல்ல, நம்ம பெற்றோர்கள் விட்டுட்டு போக மாட்டான்டா. இந்த மகனை என் பெற்றோர்கள் கைவிட மாட்டார்கள். விஜய் அலையில காணாமல் போன சீமான் அப்படிங்கிற மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். 234 தொகுதிகளில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துல கூட முன்னிலை வரல அப்படிங்கறத நம்ம கார்டுல பாக்குறோம். ராஜேஷ் பாவரே, முழு இந்த மூஞ்சில மொரவாசல் பண்ணிட்டாங்களே. எது போய் 2031க்கு பயிற்சி எடுக்கிறதா? நம்ம அப்பா எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி சந்தோஷமா இருந்தாரு, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா வேற ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. கடலையே கவுத்துட்டானுங்களே.
தமிழ்நாடு அரசியலுக்கு என்ன ஆச்சு? என்னது இது? தாவேகா ஜெயிக்க வச்சிருக்கீங்க, திமுக இவ்வளவு வாங்கியிருக்காங்க, அதிமுக ஓகே. இது என்னது? நாத்தாக்கா என்னன்னீங்களா? என்னல எங்க ஆள் பெட்டிய கொட்டுற மலையில நின்னு கத்துன்னு கத்துனாரே, 16 வருஷமா கத்துனாரே, என்ன ஆச்சு? எல்லாரும் மாதிரி இவர் ஒண்ணும் காசு கொடுக்கல, காசு தானே வாங்கணும். ஏன் எங்க ஆளுத என்ன இல்ல 5 மணி ஆகப்போகுது, 5:30 ஆயிடுச்சு. இன்னும் என்னாம இருக்கீங்க? இப்ப முதல் இருந்து மறுபடியும் எலெக்ஷன் வச்சு எங்க ஆளு அட்லீஸ்ட் இது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இது 1 போட்டு வட்ட போட்டீங்களா இல்ல இது 0வா? எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். எனக்கு ஒரு முடிவு கட்டியா. இந்த கட்சிக்காரங்க எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க, என்னடா காலையில இருந்து 0விலேயே இருக்குதுன்னு. இதை தாங்க எல்லாருமே கேக்குறாங்க. அண்ணனோட ஓட்டை என்னன்னீங்களா இல்லையா அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஒண்ணு வந்துச்சு. தலைவன் கொள்கை முக்கியமான கட்டத்தை நெருங்கியாச்சு. மணி 11:10 ஆச்சு. காலையிலேருந்து என்னடா அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் வாக்கு என்னலன்னு யோசிக்கிட்டே இருந்தேன். இப்போதான் கேள்விப்பட்டேன், அண்ணன் ஓட்டு போட்ட பெட்டியோட சாவியை தொலைச்சி விட்டாங்களாம். சாவி இப்போதான் கிடைச்சி எடுத்திருக்காங்க. பெட்டியை திறந்து வாக்கு என்ன போறாங்க. இதில் உள்ள எல்லா பேரும் சர 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 சரன்னு அழிஞ்சு போய் அண்ணன் 234 தொகுதியை வெற்றி பெற்றுவாருன்னு இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து செய்தி. மறந்தாதே, சாவி இப்போதான் கிடைச்சிருக்கு. பெட்டியை திறந்தாச்சு. திறந்து அமைக்கி பார்த்தோன்னே சட்டத்தரம் வந்துருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போதான் கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க, கண்டிப்பா நம்ம நினைச்சது நடக்கும் நினைக்கிறேன். இந்த ஆத்தா முத்து மாதிரியே வேண்டிக்கிறேன். எல்லாரும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தாங்க, ஆனா 0விலேயே தான் இருக்குது. மத்த கட்சியெல்லாம் மாறி மாறி போயிட்டே இருக்குது தொகுதி, ஆனா மாறாம இருக்கிறது அண்ணனோட கட்சி மட்டும்தான். தளபதி வாழ்க, என்னடா அண்ணா விஜய் கூட போய் ஆடிட்டு இருக்காரு, விஜய் கட்சியில சேர்ந்துட்டாரா? இந்த தேர்தல் காலத்துல எங்களை எவனாலையும் எதிர்கொள்ள முடியாது, அந்த எவனாலையும் எதிர்கொள்ள முடியாது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட அக்கட்சியில் போட்டியிட்ட அனைவரும் தோல்வியடைந்துள்ளனர். ஏன்னா அண்ணா அப்படி கத்தி பேசிட்டு இருந்தாரு, ஒருத்தருமே ஓட்டு போடலையா எனக்கு? கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா விஜய், விஜய் போடா விஜய், போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா விஜய். விஜய் பத்தி பேசி கடைசியில இவரு பைத்தியமாவே ஆயிட்டாரா? போடா விஜய், போடா விஜய் மகனே. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஜய பத்தி பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் இவரு என்ன பண்றாருன்னு ஒரு மீன் போட்டிருக்காங்க பாருங்க. சார் எங்க இருக்கீங்க? என்ன ஹீரோ சார், குங்ஃபு ஹாஸ்டல் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு நூத்தி 72 55. எனக்கு மட்டும் என்ன ரசீரா போட்டிருக்கு? அப்படி என்ன ரசீமே அது காரியம் பண்ணிட்டீங்கன்னா ஐயா உங்களுக்கு நாளைக்கு இதை எண்ணுவாங்க. அப்படியா? அதானே பார்த்தேன். அண்ணனோட ஓட்ட நாளைக்கு தான் எண்ணுவாங்க போல. அண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. இத ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க திமுக காரங்க. சாரி, எனக்கு தெரியாது. இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் துவண்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்துருவோம்லாம் நினைக்காதீங்க. இப்ப இதையெல்லாம் யாரு உங்ககிட்ட கேட்டா? நாங்க ஜெயிச்சு உட்கார்ந்ததை விட அப்போசிஷன்ல உட்கார்ந்ததுதான் ஜாஸ்தி. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா? இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. இவங்க என்னமோ பல தடவை எம்எல்ஏவா இருந்த மாதிரியில பேசிட்டு இருக்காங்க. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும் போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. எல்லாம் பைத்தியம் முடிச்சிருச்சு போல இவங்களுக்கு. இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல அவங்க அழுறாங்களோ இல்லையோ நீங்க அழ வச்சிருவீங்க போல. நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. எப்படி அம்மா மறக்க முடியும், இதயம் குமுறுதே. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு எழுதி வை, 2026 தேர்தலுக்கு பிறகு என்னடா இப்படி பண்றீங்க? எப்பயாவது 0ன்னா பரவாயில்ல, எப்பயுமே அண்ணனுக்கு 0 கொடுத்தா எப்படிடா?
நெய் வைத்தியத்தை வடிவேல படுக்க போட்டு அல்வாவாசு வந்து அயன் பண்ணுவாப்ல. அண்ணே நீ பாட்ட தூங்குனே, உனக்கு நான் செய்ய வேண்டியது செஞ்சோட காலையில மொட்டை கட்டியா அம்மனை கட்டி கிடப்பாப்ல வேப்பங்களை கட்டிக்கிட்டு. அது மாதிரி இப்படி பேசி பேசியே அண்ணனுக்கு 0 வாங்கி கொடுத்துடுறீங்க. லைக்ஸ் எப்படி இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங்க நம்ம தான் ராஜா. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. தாவைக்கா 108, ஆனா அண்ணனுக்கு மட்டும் 0. நவுத்தலாம் காயின் இருக்கு நவுத்தலாம், அவன் துரத்திட்டு போலாம், அவன் பழுக்க போறான், அவனை வெட்டலாம். இல்ல மாப்பிள்ள உனக்கு வெட்டலாம் ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? டென்ஷனா மட்டும் வெட்டிட்டீங்க. அப்ப வந்து பாக்குறேன் இவன் என்ன வெட்டுறான். என்னடா இது அவரை அள வச்சுட்டீங்க. நிறைய பேர் இதே மாதிரிதான் ரீல்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க. இல்ல எனக்கு புரியல, ஒரு மனுஷன் விளையாட்ட சொல்றதை சீரியஸா எடுத்துட்டு இப்படி இல்லாமடா பண்ணுவீங்க. ஒரு தடவை நம்ம தலைவர் சீமான் ஒண்ணு சொல்லிருப்பாப்ல, எனக்கு நீ ஓட்டெல்லாம் போட வேணா, நான் ஜெயிக்கணும்னு சொல்லி சாமியை கும்பிட்டுக்கோ அது போதும் அப்படின்னு இருப்பாப்ல. அது உண்மையிலேயே சீரியஸா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு ஓட்ட போடாம விட்டாங்க போல. இல்ல சாமி மட்டும் கும்பிட்டா போதும்னாங்க, அதனால அவங்க அப்படியே பண்ணிட்டாங்க போல. இல்ல அந்த பொட்டிக்கிட்டு என்ன முட்டாயெல்லாம் சத்தியமா தெரியல. காலையில இருந்து இப்போ வரைக்கும் நானும் பாக்குறேன், என்ன வாங்கி எப்பயாவது அந்த கவுண்ட் வந்து 0ல இருந்து 1 மாறிடும் பாத்துட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த பொட்டி என்றாயலா இல்ல என்னலையா இல்ல என்ன பண்றாயின்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இல்ல பொட்டி இருக்கிறதுக்குள்ள ஓட்டிக்கிட்ட போடாம இவர் சொன்னதை கேட்டுட்டு வட்டாயலாம்னு சொல்லி சத்தியமா தெரியல. ஆனா உண்மையில இதை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல ப்ரோ, இந்த டவுட் எல்லாருக்குமே இருந்தது. நானும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டே இருந்தேன், என்ன வாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் என்னவே இல்லை. பசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. செத்து போல தூங்கின்னு இருக்கா. என்னடா இது அண்ணனை இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க? கைஸ், நான் ரொம்ப நேரமா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். இதுல எனக்கு ஒரு டவுட், எல்லா கட்சியோடதுமே எண்றாங்க, ஆனா என்டிகேயோட மட்டும் எண்ணவே மாட்டாங்க. என்னவா இருக்கும்? ஒருவேளை நாளைக்கு என்னவாங்களோ? ஏண்டா ஒருத்தன் ட்ரோல் பண்ணா பரவாயில்ல, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற பூரா பயிலும் இதைத்தான் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு அணிலே ஓரமா போய் விளையாட அணிலே. இப்ப என்னோட கோரிக்கை என்னன்னா, எங்க அண்ணன் அதாவது என்டிகேல உள்ள எங்க தலைவர் போட்ட எப்ப எண்ணுவீங்கன்னு நீங்க சொல்லணும். ஏண்டா எலெக்ஷன் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் மட்டும் என்ன வச்சிருக்கிறீங்க? என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? வெளில அடிச்சா வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுண்டா, அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, என்ன பண்றது தெரியலன்னு. வீட்டுல அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? என்னடா இது 234 போட்டிருக்கு. அப்ப எங்க அண்ணா 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டாரா? அடுத்த வீடியோ இதை விட பயங்கர காமெடியா இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.